ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம தீபாவும் கார்த்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவை பற்றி கார்த்திக் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பயங்கரமான லவ்வே நடக்குது. கார்த்திக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, தீபா நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கலையோ ஸோ இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லியிருப்பாரு. ஸோ சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு நம்ம கார்த்திக் தீபாவும் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐஸ் விற்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபா கேட்பாங்க, சார் எனக்கு ஐஸ் மட்டும் வாங்கி கொடுங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் என்ன சொல்லுவார்னா, இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் ஐஸ் சாப்பிடக்கூடாது தீபா, இது ஹெல்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா தீபா சொல்லுவாங்க, சார் ப்ளீஸ் எனக்கு மட்டும் அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ஐஸை வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் தீபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கொஷின் ஒன்று கேட்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நைட்டில் மட்டும் இந்த ஐஸ் விற்கிறாங்க, எதுக்காக குல்ஃபி ஐஸ் நைட்டில் விற்கிறாங்க கார்த்திக் சார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தீபாவுமே கார்த்திகை கொஷின் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார்த்திக் வந்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஸை சாப்பிடுங்க தீபா, டைம் ஆகிட்டுருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லுவார். நீங்கள் சொல்லியே ஆகணும், இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கல்வி கட்டிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்துட்டு தீபாவோட காதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக சொல்லுவார். ஸோ தீபா வந்து பார்த்திங்கன்னா அப்போ உடனே பயங்கரமாக அப்படியே வெக்கம்லாம் பட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு, தீபா போது வெக்கப்பட்டது, வாங்க போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தீபாவை கார்த்திக் அழைச்சிடுவார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு கார்த்திகை தீபாவும் நடந்தே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே போவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ கார்த்திகை தீபாவும் நடந்து வராங்க. அதுவும் இவ கூட சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்கான். இந்த கார்த்தி வர சுத்தமாக அறிவே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அக்கா, அவருக்கு அறிவு இருக்குது இல்லை, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அதுதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியா. கரெக்ட் ரியா, இவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, நாளை காலையில் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிடணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிச்சயதார்த்தத்தில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அபிராமி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணப்பா கார்த்திக், இல்லைனா பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக், நீங்கள் நல்ல காரியம் ஒன்றும் பண்ணல, தப்பு தான் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு இல்லைன்னா வேறொரு மாப்பிள்ளை கிடைக்கும். நீங்கள் இப்போது ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, உங்களால் எப்படி கபாலியோட பொண்ணுக்கு 5 பவுனில் நகை போட முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, வீட்டிலேருந்து ₹1 காசு உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்த்திகை குத்தி காமிச்சிருவாங்க நம்ம ஐஸ்வர்யா. செம்ம ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்